Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபண்டட் ட்ரேடர் அப்படிங்கற ஃபண்டிங் கம்பெனில வந்து எப்படி வந்து நம்ம வந்து அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோக்காக பண்ண போற மெத்தட் என்ன அப்படின்னா நம்மளோட டெபிட் கார்டை வச்சு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கிரிப்டோல வந்து நிறைய பண்ணியிருப்போம், அதாவது எம்எஃப்ல பண்ணியிருப்போம், ஃபண்டனஸ்ல பண்ணியிருப்போம், ஸோ இந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் ஃபண்டட் ட்ரேடர்ல வந்து நம்ம வந்து இந்த டைம் வந்து நம்மளோட டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த கார்டு மூலமா தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். அண்ட் இன்னொரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு கிரிப்டோ மூலமா பர்ச்சேஸ் பண்றது தெளிவாக கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மேபி கார்டு மூலமா டிரான்சாக்ஷன் ஆகாது. ஸோ அப்படிங்கும்போது நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோல உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வந்து எங்க சைடுல இருந்து இந்த அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நாங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேபி நிறைய பேருக்கு வந்து கிரிப்டோ வந்து சுத்தமா தெரியாம இருக்கும். ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இதுக்கு வந்து தனியா ஒரு சர்வீஸ் சார்ஜும் வச்சு வாங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அண்ட் இந்த சர்வீஸ் வந்து ஒன்லி பர்ச்சேஸ் தான், உங்களுக்கு பாஸ் பண்ணி கொடுக்குற சர்வீஸ்லாம் எங்க சைடுல இருந்து நாங்க பண்றது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் மட்டும் பண்ணி கொடுப்போம். இது வந்து தெரியாதவங்களுக்காக மட்டும் தான் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இன்கேஸ் தெரியும் அப்படின்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப பேசாம நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓபன் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபண்டட் ட்ரேடர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படினா டைரக்டா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துரும். ஓகேங்களா? சோ இதுல மேல பாத்தீங்கன்னா ட்ரேட் ஹப் அப்படினு சொல்லி கொடுத்திருக்கும். சோ இத கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நம்ம அத லாகின் பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம வந்து அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் டீடைல்ஸ்க்கு நம்ம வந்து எதுவும் வீடியோஸ் இது வரைக்கும் கொடுக்கல. சோ இதுக்கு அப்புறம் அந்த வீடியோ நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? சோ ரூல்ஸ் தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸ்லயுமே சேம் ரூல்ஸ் தான் இருக்குது. சோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு அதுவும் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து இந்த வீடியோல வந்து அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்றது, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்றதா கேட்டுட்டு இருக்கீங்க. சோ அதனால இதையே ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம இது கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல ட்ரேட் ஹப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து சைன் இன் பேஜுக்குள்ள போயிடும், அதாவது லாகின் பண்ற பேஜுக்குள்ள வந்துரும். ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட அக்கவுண்டே இல்ல, நீங்க இப்பதான் புதுசா நீங்க உள்ள வாரீங்க அப்படின்னா இந்த சைன் அப் பேஜ்ல போய் நீங்க அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நாங்க வந்து ஃபண்டிங் அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு, அதாவது இப்போ சிலருக்கு வந்து கார்டு மூலமா டிரான்சாக்ஷன் ஆகாது. சோ அப்படிங்கும்போது எங்க சைடுல இருந்து நாங்க கிரிப்டோ மூலமா பேமெண்ட் வந்து பண்ணி அண்ட் அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கான ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜும் நாங்க வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கும் நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுத்துறேன். ஓகேங்களா? சோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க கிரிப்டோ மூலமா பர்ச்சேஸ் பண்ணுவோம். சோ கிரிப்டோ மூலமா பர்ச்சேஸ் பண்றதுனால நீங்க கார்டுல பண்றதை விட அதிகமான சார்ஜஸ் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு வந்து இதுல வந்து ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்குது. பட் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்பை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழ வந்து சைன் அப் பேஜ் இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இதுல எல்லாமே கேட்கும். உங்களோட நேம், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம். சோ உங்களோட சிங்கிள் நேம் தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேம் வந்து சந்துரு தான். சோ நான் சந்துருங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல நான் வந்து டைப் பண்ணிட்டு லாஸ்ட் நேம்ல வந்து என்னோட இனிஷியல் வந்து நான் டைப் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இல்லனா உங்களோட ஃபாதர் நேம் கூட அதுல கொடுத்துக்கலாம். சோ யூசர் நேம்ங்கிறது நீங்க என்ன யூசர் நேம்னாலும் வச்சுக்கலாம். சோ லாகின் பண்ணும்போது டைரக்டா இந்த யூசர் நேம் போட்டு நீங்க லாகின் பண்ணலாம். சோ அதுக்கான நேம் தான் இது. நீங்க என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எஃப்எக்ஸ் சந்துரு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன். சோ இந்த மாதிரி நீங்க என்னனாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இதுல வந்து நமக்கு வந்து என்ன கண்ட்ரி, சோ நம்ம இந்தியாங்கிறதால இதுல இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட், சோ அதையுமே நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜிமெயில், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் வந்து 2 டைம் டைப் பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க கம்ப்ளீட்டா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இந்த 3 பாக்ஸும் நீங்க டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் அப் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ சைன் அப் பண்ண உடனே உங்க மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த மெயிலை வந்து நீங்க கிளிக் பண்ணி அதுல ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த அக்கவுண்ட்டை வந்து ஆக்டிவேட் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பேஜுக்கு வந்து நீங்க அந்த இடத்துல எந்த மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் நீங்க இதுல போட்டு இப்போ சைன் இன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கவுண்ட் வந்து லாகின் ஆகி உள்ள வந்துரும். ஓகேங்களா? சோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபண்டட் ட்ரேடரோட லாகின் பேஜ், அதாவது டேஷ்போர்ட் பேஜ், அதாவது சிஆர்எம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல தான் உங்களோட அக்கவுண்டோட இன்ஃபர்மேஷன், நீங்க பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே இதுல தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ நாங்க பர்ச்சேஸ்
பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எங்ககிட்ட அக்கௌண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த மை ப்ரொஃபைல் இருக்குது பாத்தீங்களா, இந்த மை ப்ரொஃபைல்ல போய் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுல கேட்கும். உங்களோட பின்கோடு, உங்களோட அட்ரஸ், இது எல்லாம் கேட்கும். இது எல்லாத்தையும் டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட அக்கௌண்டோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? சோ இதுல மை அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன். சோ மை அக்கௌண்ட் கொடுத்தோனே நமக்கு இதுல பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து யூசர் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ், சோ நம்மளோட நேம் இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சோ அது போக நீங்க அப்டேட் பண்றது எல்லாத்தையும் ஃபோன் நம்பர்லாம் நீங்க அப்டேட் பண்றது, அட்ரஸ் அப்டேட் பண்றது, பின் கோடு, இந்த ஜிப் கோடுங்கிறது பின் கோடு தான். ஓகேங்களா? உங்களோட பின் கோடை வந்து இதுல வந்து டைப் பண்ணிட்டு நீங்க சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுல வந்து ஸ்டோர் ஆயிரும். சோ அப்போ நாங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கிற பில்லிங் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும். ஓகேங்களா? சோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எப்பவுமே கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ப்ரொஃபைல்ல வந்து நீங்க வந்து எடிட் பண்ணி வச்சிருங்க. சோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபைன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணா போதும். இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபண்டட் ட்ரேடர்ல ஏதாவது கரண்ட்லி ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? இதை வந்து நீங்க வந்து எப்படி பார்க்கலாம்னா டிஸ்கார்ட்ல வந்து உங்களோட கம்யூனிட்டி இருக்குது, அதுல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் கோட மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா இங்க கீழே வந்து உங்களுக்கு லைவ் சாட் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லா பேஜ்லயுமே இருக்கும். நீங்க ஹோம் பேஜ் போனீங்கனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், பட் இந்த இடத்துல வந்துரும். இந்த வந்துருச்சுங்களா லைவ் சாட் சொல்லிட்டு. சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து டிஎஃப்டி ப்ரொமோஷனல் கோட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? சோ இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த இடத்துல வந்து என்னென்ன ப்ரொமோஷன் இருக்குதோ, அதாவது உங்களுக்கு ஆஃபர் கொடுத்திருப்பாங்க, அந்த ஆஃபரோட ப்ரோமோ கோட் எல்லாமே இதுல இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ப்ரோமோ கோட் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். எப்பவுமே ஏதாவது ஒரு ப்ரோமோ கோட் மேக்ஸிமம் அவைலபிள் இருக்கும். சோ அதனால நீங்க வந்து இதை பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணலாம். சோ கிளிக் பண்ண உடனே என்னென்ன கோட்லாம் இப்போ கரண்ட்லி இருக்குதோ அது எல்லாமே இதுல வந்துரும். ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து பிளாக் ஃப்ரைடேக்கு கொடுத்த ஆஃபர். இப்போ அகைன் வந்து அதே ஆஃபரை மறுபடியும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து டேட் வந்து டிசம்பர் 8. ஓகேங்களா? இந்த வீடியோ நான் எடுக்கும்போது டிசம்பர் 8. உங்களுக்கு நான் எப்பவும் போடுறேன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் வந்து லாஸ்ட் மந்த் கொடுத்த ஆஃபர். சோ அதை வந்து அகைன் இப்போ வந்து நம்மளுக்கு 5ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் வர்ற மாதிரி அகைன் கொடுத்திருக்காங்க. பட் 5ஆம் தேதியே இந்த ஆஃபர்லாம் வரல. ஆக்சுவலி நேத்து தான் இந்த ஆஃபர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் டேட் மட்டும் சும்மா அவங்க போட்டுருக்காங்க. இன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 20% ஆஃபர், 85% வந்து லைஃப் டைம் பே அவுட் கொடுத்துருவாங்க, 125% போனஸ். நீங்க என்ன அமௌண்ட் பே பண்றீங்களோ, என்ன அக்கௌண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு 25% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேங்களா? அது போக ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல வந்து 5% ப்ராஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து என்ன அப்படின்னா ஃபண்டட் ட்ரேடர்ல வந்து இது வந்து புதுசு தான். ஓகேங்களா? இது வந்து ஃபண்டட் நெஸ்ட்ல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபண்டட் ட்ரேடர்ல இப்போ இந்த மாதிரி ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல உள்ள ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து ஸ்பிளிட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இது ஒரு சின்ன போனஸ் மாதிரி தான் இதுவுமே. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு ப்ரோமோ கோட், இது ஒரு ப்ரோமோ கோட். இது மட்டும் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ண எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுவும் பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு கொடுத்த ஆஃபர். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சூப்பரான ஆஃபர். அண்ட் இது வந்து இன்னும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் டைம்லயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து அகைன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா மேபி கிறிஸ்மஸ் டைம் அண்ட் நியூ இயர் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல கண்டிப்பா சேம் இதே ஆஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வீடியோ மேக்ஸிமம் இன்னைக்கு கொடுத்துட்டேன்னா நீங்க இதை பார்க்கலாம். இன்னைக்கு என்னால கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்கும்போது இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 8ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஆஃபர் இல்ல அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா நீங்க கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் அந்த டைம்லயும் இதே ஆஃபர் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? சோ இந்த ஆஃபர்ல மெயினா என்ன அப்படின்னா சேலஞ்ச் ஃபேஸ்ல நீங்க எடுக்கிற ப்ராஃபிட்ல 10% வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி மேலையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது 5%, இது 10%. பட் இதுல வந்து 20% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். சோ இதுல வந்து 15% ஆஃபர். சோ இது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் ஸ்பிளிட்டும் லைஃப் டைம் நமக்கு வந்து 90% கொடுக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நல்ல ஆஃபர் தான். சோ இதுதான் ஆக்சுவலி நம்ம இப்போ கரண்ட்லி எடுக்க போறோம். ஓகேங்களா? சோ அதனால தான் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண போறோம். சோ அகைன் கீழே பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி கிறிஸ்மஸ் ஆஃபர் தான். 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் போட்டுருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆஃபரும் நீங்க டிசம்பர் 31க்குள்ள நீங்க பண்றீங்கன்னா இதுவும் எப்பவுமே இருக்கும். சோ அது போக கீழே பாத்தீங்கன்னா டிசம்பர் 17 வரைக்கும். சோ எந்த ஆஃபர் புதுசா வந்தாலும் இதுல வந்து இருக்கும். சோ நீங்க ஒவ்வொரு நாளுமே இதை வந்து செக் பண்ணி பாருங்க. சோ ஏதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்னா அதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி இந்த ஆஃபர் தான் எடுக்க போறோம். சோ இதோட கோட் பாத்தீங்க அப்படின்னா டிஎஃப்டி பிளாக் ஃப்ரைடே 1 இருக்கு பாத்தீங்களா, இதுதான். சோ மேல இந்த இடத்துல இருக்கும். சோ இதை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சோ நம்ம அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ காப்பி பண்ணிக்கிறேன். சோ இந்த ப்ரோமோ கோடோட யூஸ் பாத்தீங்கன்னா 15% ஆஃபர் கிடைக்கும், 125% போனஸ் கிடைக்கும், 90% வந்து லைஃப் டைம் பே அவுட் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த 90% ஸ்பிளிட்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேபிட்டல் கெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி ப்ரோமோ கோட் யூஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பே அவுட்ல இருந்தே 90% கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சேலஞ்ச் ஃபேஸ்லயே நமக்கு 10% வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. சோ அதனால இது நம்மளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல ஆஃபர். சோ அதனால இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்படிதான் நீங்க வந்து ப்ரோமோ கோட் பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். அண்ட் அடுத்து வந்து இப்போ வந்து இந்த ப்ரோமோ கோட் வந்து இதுல மட்டும் தான் பார்க்கணும்னு கிடையாது. இதுல அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்கு
இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஜுக்கு போனீங்கனாலும் கம்ப்ளீட்டா எல்லா ப்ரோமோ கோடோட டீடைல்ஸுமே இதுல வந்து ஆக்சுவலி வந்துரும். ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லாமே வந்துரும். சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த Black Friday ஆஃபர் மட்டும் இதுல கொடுக்கல. சோ இதுல கொடுக்கலங்கறனால மேபி அது எடுக்குமான்னு தெரியல. ஓகேங்களா, சோ அதனால நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். சோ இப்போ நம்ம வந்து அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ற பேஜுக்குள்ள போகும்போது நம்ம வந்து செக் பண்ணிடலாம். பட் இங்க இருக்குங்கும்போது கண்டிப்பா மேக்ஸிமம் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா டேட் முதல்ல கூட கிளியரா கொடுத்துருக்காங்க. சோ இந்த ரெண்டு பேஜ்லயுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. மேபி இதுல இல்ல அப்படினாலுமே நீங்க வந்து இந்த லைவ் சாட்ல உள்ள இந்த ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து இருக்கும். ஓகேங்களா, சோ அதனால இந்த ரெண்டையுமே நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்குள்ள போகலாம். ஓகேங்களா, சோ இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் நியூ சேலஞ்சஸ் சொல்லி இருக்கும். சோ இதுல கொடுத்து நீங்க வந்து அக்கவுண்ட் வந்து டைரக்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் நியூ சேலஞ்சஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, கொடுத்துட்டு இதுல வந்து அக்கவுண்ட் டைப் வந்து நிறைய அக்கவுண்ட் டைப் இருக்குது. சோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்க வந்து மினிமம் அக்கௌண்ட், அதாவது $50,000 கம்மியா வாங்குறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் போய்க்கலாம். ஓகேங்களா, 50,000 மேல வாங்குறீங்கன்னா ராயல் போய்க்கோங்க. மிச்சம் எந்த அக்கௌண்ட் பெருசா யூஸ் இல்ல. பட் இந்த அக்கௌண்ட்டை பத்தினா நான் தனித்தனியா வீடியோஸ் வந்து இன்னும் வர்ற வீடியோஸ் நான் கொடுக்குறேன். சோ இப்போதைக்கு நீங்க 50,000 கீழே பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ராயல்ல பண்ண முடியாது. ராயல்ல வந்து மினிமமே உங்களுக்கு 50,000 இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அதனால ராயல் போறீங்கன்னா 50,000 மேல இருக்கிறவங்க மட்டும் பண்ணிக்கோங்க. பட் 50,000 மேல பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பண்ண வேண்டாம், நீங்க டைரக்டா ராயலே வந்துருங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் வந்து $3,00,000 அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். சோ பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு MT5 தான். சோ புரோக்கர் வந்து திங்க் மார்க்கெட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 8 கேப் வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. அதுல ஸ்லிப்பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணி வச்சிருந்தோம். சோ ஆக்சுவலி அது வந்து 2 அக்கௌண்ட் நம்மகிட்ட இருந்துச்சு. ஒரு அக்கௌண்ட் வந்து தனியா ட்ரேட் பண்ணி அது வந்து ஆக்சுவலி ஒரு அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா, சோ இன்னும் ஒரு அக்கௌண்ட் மட்டும் இருக்குது. சோ அதனால தான் இந்த பையிங் வந்து அகைன் நம்ம பண்றோம். ஓகேங்களா, இன்னொரு $3,00,000 அக்கௌண்ட் வாங்கி சோ ஜனவரில இருந்து அந்த ட்ரேட் பண்ண போறோம். இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணல, ஜனவரில இருந்து தான் பண்ண போறோம். பட் இந்த ஆஃபர் இருக்கிறதுனால இது இப்பவே வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கறனால நம்ம வாங்குறோம். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து திங்க் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. சோ அதனால திங்க் மார்க்கெட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்பிள் ட்ரேடிங் வந்து நான் யூஸ் பண்ணல. சோ மேபி ஃபியூச்சர்ல நான் யூஸ் பண்ணேன்னா அதை பத்தி அப்டேட் கொடுக்குறேன். பட் 8 கேப் வந்து வேண்டாம். ஓகேங்களா, திங்க் மார்க்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னா ஸ்லிப்பேஜ், அதாவது நீங்க வந்து நார்மலா மார்க்கெட்ல நீங்க ஒரு இடத்துல என்ட்ரி போடுறீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர் ஆக மாட்டேங்குது. அது கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி போய் விழுது. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்க வைக்கிற ஸ்டாப் லாஸ்ல எக்ஸாக்ட்டா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆக மாட்டேங்குது, அதுவும் கொஞ்சம் தள்ளி போய் விழுது. இதனால நான் 8 கேப் வேண்டாம்னு சொல்றேன். சோ உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எங்களுக்கு அது வேண்டாம். சோ அதனால உங்களுக்கு அதோட அப்டேட்டும் கொடுத்துட்டேன். திங்க் மார்க்கெட் ரொம்பவே நல்ல புரோக்கர், அது நல்லா இருக்குது. சோ அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, சோ திங்க் மார்க்கெட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இது ரெகுலர் தான். சோ இது வந்து ஆக்சுவலி பை வீக்லி வித்ட்ராவல் வந்து ஆட் ஆனா ஒரு வச்சிருக்காங்க. சோ இது வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து அதிகமாகும். இப்போ இதுல பாருங்க 1399 இருக்கு. நான் அது கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னா 1679 வந்துருது. ஓகேங்களா, சோ அதனால இது கண்டிப்பா தேவையில்லை. அதனால இது வந்து நீங்க யாரும் போட வேண்டாம். இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதிகமா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்கணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்றது போறது இதுதான். ஓகேங்களா, இப்போ கீழே வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன்ல என்னோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. சோ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல என்னோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் நீங்க அங்க ப்ரொஃபைல்ல வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிடும். ஓகேங்களா, சோ அடுத்து கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்க வந்து டிக் பண்ணிருங்க. சோ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து டிக் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இதுல வந்து கேன்சலேஷன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசி இதை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரேட் எதுவுமே நீங்க எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க ரீஃபண்ட் தாராளமா வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலி நம்ம வந்து லைவ் சாட்ல இங்க வந்து ஒரு ரீஃபண்ட் இருக்கு. ஓகேங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஹாய் சந்திரு, யுவர் ரீஃபண்ட் ஹஸ் பீன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இது வந்து ஆக்சுவலி ரீஃபண்ட் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரோமோ கோட்ல அண்ட் Black Friday வந்து இந்த ஆஃபர் வச்சு நான் வந்து இந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் Black Friday அன்னைக்கு வந்து இந்த ஆஃபர் சேம் ஆஃபர் எனக்கு வந்துருந்துச்சு. பட் எனக்கு வந்து இந்த 10% இந்த 90% ப்ராஃபிட் ஸ்பிளிட்டும் வேணுங்கிறதுனால நான் வந்து ரீஃபண்ட் கேட்டேன். பட் ரீஃபண்ட் வர்றது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. என்னால இந்த ஆஃபரை வந்து என்னால எடுக்க முடியல. ஓகேங்களா, சோ அதனால வெயிட் பண்ணலாம், கண்டிப்பா கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். சோ இப்போ இதே ஆஃபரை மறுபடியும் போட்டிருக்கிறதுனால தான் நம்ம வந்து அகைன் இதை வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேங்களா, சோ நீங்க ரீஃபண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த அக்கௌண்ட்ல ட்ரேட் எதுவுமே எடுக்காம வச்சிருந்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ஃபுல்லாவே ரீஃபண்ட் ஆயிரும். ஒரு $10 வரைக்கும் சார்ஜ் ஆகும். ஓகேங்களா, அவ்வளவுதான் மேக்ஸிமம் உங்களுக்கு அவ்வளவுதான் வரும். எனக்கும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. $10 இருந்து $20 வரைக்கும் சார்ஜ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் வரும். ஓகேங்களா, சோ மிச்சப்படி உங்களோட அமௌண்ட் வந்து அப்படியே நீங்க என்ன பேமெண்ட்ல பண்ணீங்களோ அதே பேமெண்ட்ல உங்களுக்கு ரீஃபண்டும் வந்துரும். ஓகேங்களா, சோ அதனால ரீஃபண்ட் பாலிசியும் நீங்க வந்து இது ரீட் பண்ணா பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க, நான் லைவாவே பண்ணி பார்த்துட்டேன். சோ அதனால சொல்றேன். ஓகேங்களா, சோ இந்த ரெண்டும் டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து டிஸ்கவுண்ட் கோட் அண்ட் அஃபிலியேட் கோட். ஓகேங்களா, இந்த அஃபிலியேட் கோடுங்கிறது ரெஃபர் பண்றவங்களோட கோடு. சோ இது நீங்க கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்ல டிஸ்கவுண்ட் கோட் மூலமாவும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து
டிஸ்கவுண்ட் கோட் தான் யூஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு கோட் காப்பி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை இதுல போட்டுட்டு இப்போ வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ வெரிஃபை பண்ணோடனே கோட் வந்து நமக்கு இப்போ வேலிடிட்டி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நமக்கு இங்க வந்துருச்சு பாருங்க 15% ஆஃபர் சொல்லி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு $209 வந்து நமக்கு ஆஃபரா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ நமக்கு இந்த ப்ரோமோ கோட் வந்து இப்போ வேலிடா தான் இருக்கு. ஸோ இங்க காட்டின ப்ரோமோ கோட் நமக்கு இப்போ வேலிடா தான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆர்டர் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை ரீட் பண்ணிக்கோங்க. ராயல் சேலஞ்ச் அக்கௌண்ட் சைஸ் வந்து $3 லட்சம் அக்கௌண்ட், ரெகுலர், MT5, திங்க் மார்க்கெட். ஸோ எல்லாமே கிளியரா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட் ஆர்டர் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட் ஆர்டர் கொடுத்தோன்னா நமக்கு பேமெண்ட் மோட் எந்த பேமெண்ட் மோட்ல நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா, இப்போ ஆக்சுவலி இந்த வீடியோல வந்து நம்ம வந்து கார்டு மூலமா பண்ண போறோம். மேக்ஸிமம் நம்ம வந்து கார்டு யூஸ் பண்ணி யாருக்கும் பண்ணி காமிச்சது கிடையாது. ஏன்னா MMF நம்ம வந்து கிரிப்டோ மூலமா தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்க வந்து நம்ம வந்து கார்டு யூஸ் பண்ணி பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் பேமெண்ட் வந்து நான் கார்டு யூஸ் பண்ணி தான் பண்ணேன். எனக்கு கார்டு டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது வந்து ஒரு சில டைம் ஆகும், ஒரு சில டைம் ஆகாது. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கார்டு டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. சேம் அதே தான் நீங்களும் உங்களுக்கும் நான் இதே தான் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட கார்டை ட்ரை பண்ணி பாருங்க. அது கார்டு டிரான்சாக்ஷன் ஆகல, டிக்ளைன் ஆகலன்னா அதுக்கப்புறம் நீங்க கிரிப்டோ போங்க. கிரிப்டோல உங்களால பண்ண தெரியல, பண்ண முடியாது அப்படின்னா நீங்க எங்ககிட்ட வாங்க. ஓகேங்களா, ஏன்னா இது எல்லாமே சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து வேரியபிள் ஆகும். இப்போ நீங்க கார்டு மூலமா பண்றீங்கன்னா கரண்ட் கூகுள் ரேட்டுக்கு உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு $83 $83,000 உங்களுக்கு வந்து $1 உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அப்போ இதுல வந்து $1189 போது அது நீங்க மல்டிப்ளை பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா, இதே இது நீங்க கிரிப்டோ போறீங்கன்னா கிரிப்டோல வந்து இந்தியால நீங்க கிரிப்டோவை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு USDTக்கு நீங்க வந்து $91 இருந்து $92 இதுக்கு மேலேயும் கட்ட வேண்டிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்க ஒரு USDTங்கிறது ஒரு USD தான் USDT அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, சோ அப்படிங்கும்போது கிரிப்டோல வந்து அது வந்து ஸ்டேபிள் காயின். சோ அப்படி சொல்றோம். அப்படிங்கும்போது நீங்க இந்தியால இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா $92 $93 இந்த மாதிரி கொடுத்து தான் நீங்க வந்து வாங்க வேண்டியிருக்கும். அப்படிங்கும்போது அதுலயே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அடி வாங்கும். இது நீங்க பண்ணீங்கன்னா ஓகேங்களா, இது போக நாங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜும் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது. பட் நீங்க நிறைய பேருக்கு கிரிப்டோ வந்து சுத்தமா தெரியறது இல்ல, தப்பா பண்ணி நிறைய டிரான்சாக்ஷன் வந்து அது போயிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தப்பா நீங்க பண்ணீங்கன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதனால நிறைய பேர் எங்ககிட்ட வாரீங்க. ஸோ ஓகே ஃபைன், உங்களுக்கு தெரியலன்னா நீங்க தாராளமா எங்ககிட்ட பண்ணிக்கலாம். ஸோ தெரியுதுன்னா தாராளமா நீங்களே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்டு டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, நீங்க அதிலே பண்ணி. அதே மாதிரி நம்ம கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணிட்டோம்னா கார்டு மூலமா தான் வித்ட்ராவல் பண்ணணுமா, அதே மாதிரி கிரிப்டோ வச்சு பேமெண்ட் பண்றோம்னா கிரிப்டோ மூலமா தான் வித்ட்ராவல் பண்ணணுமா, அதாவது யார் பண்றாங்களோ அவங்க கூட தான் வித்ட்ராவல் வருமா, இது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இந்த பேமெண்ட் சிஸ்டம்ங்கிறது தனி. இது நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த பேமெண்ட் சிஸ்டம்ங்கிறது தனி. இது வந்து நீங்க பர்ச்சேஸ் தான் பண்றீங்க. வித்ட்ராவல் எடுக்கும்போது நீங்க என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் அவங்க வித்ட்ராவல் கொடுப்பாங்க. இப்போ கரண்ட்லி வந்து ஒன்லி உங்களுக்கு கிரிப்டோ மட்டும் தான் இருக்குது. டீல் அக்கௌண்ட் இப்போ ஆக்சுவலி கிடையாது. ஓகேங்களா, சோ டீல் இருந்தா டீல்ல நீங்க எடுத்துக்கலாம். கிரிப்டோ மூலமா நீங்க பண்ணனும்னா கிரிப்டோ மூலமா எடுத்துக்கலாம். கிரிப்டோல ஒரு டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீல் உங்களுக்கு வந்து வந்துருச்சு. சோ அப்போ நீங்க டீல்ல பண்றீங்கன்னா தாராளமா நீங்க டீல்லையும் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எதுல தேவையோ அதுல நீங்க வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். சோ அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகேங்களா, சோ இப்போ நம்ம கார்டு மூலமா பண்றதுனால இந்த இடத்துல வந்து பே வித் கிரெடிட் கார்டு வந்து நம்ம கொடுக்கும். சோ இன்னொரு வீடியோ நான் கிரிப்டோ மூலமாவும் பர்ச்சேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, சோ இப்போ நம்ம வந்து இத கிளிக் பண்ணிக்கலாம். சோ கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் நமக்கு வந்துருச்சு. சோ சேம் அதே மாதிரி பிரைசிங் டீடைல்ஸ் இதுல காமிச்சிருச்சு. சோ இங்க வந்து நமக்கு வந்து கார்டு மூலமா தான் நம்ம பண்ண போறோம். சோ கிரெடிட் கார்டு இதுல இருக்கும். ஆக்சுவலி இது வந்து டெபிட் கார்டும் யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணலாம். சோ ஃபாரின்ல வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்றது ஒன்லி கிரெடிட் கார்டு மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோ அதனாலே நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம். உங்களோட ATM கார்டு மூலமாவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆகுதுன்னா மட்டும் தான் நீங்க வந்து கிரிப்டோக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அது எல்லாருக்குமே ஆகாது. சோ அதனால சொல்றேன். ஓகேங்களா, சோ இப்போ நீங்க கிரிப்டோ மூலமா பண்றீங்கன்னா இதுல போய் பண்ணணும். அது நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே கீழே வந்து நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கார்டோட டீடைல்ஸ் நான் இதுல வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து நான் வந்து என்னோட கார்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து டைப் பண்ணிட்டேன். சோ டைப் பண்ணிட்டு இப்போ கீழே உள்ள எல்லா ஆப்ஷனும் நம்ம டிக் பண்ணியாச்சு. சோ இப்போ வந்து நம்ம வந்து கீழே வந்து பே பண்றதுக்கான அடுத்த ஆப்ஷன் கொடுக்கலாம். பே ஃபார் ஆர்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகுது. சோ லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் எடுத்துரும். இதுல வந்து நமக்கு OTP அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கேட்காது. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷன். சில டைம் கேட்கலாம். ஓகேங்களா, அது வந்து அவங்களோட பேமெண்ட் கேட்வே பொறுத்து தான். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சோ OTP எதுவுமே கேட்கல, டைரக்டா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆயிரும். பட் சில டைம் அவங்க பேமெண்ட் கேட்வே மாத்துறாங்கன்னா அது ஒவ்வொரு பேமெண்ட் கேட்வேக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 1 இயர் கழிச்சு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு OTP கேட்கணும், கண்டிப்பா கொடுங்க. ஓகேங்களா, சோ நம்ம கொடுக்கல அப்படிங்கறனால நீங்களும் கொடுக்காம இருக்க வேண்டாம்.
ஓடிபி கேட்டுச்சுன்னா கண்டிப்பா கொடுத்தாகணும். அது ஒவ்வொரு பேமெண்ட் கேட்வேல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஃபாரின் பேமெண்ட் கேட்வேலாம் டைரக்டா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ சிவிவி மட்டும் நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து எடுத்துரும். ஆக்சுவலா இந்த சிவிவிங்கிறது வந்து உங்களோட கார்டு, உங்களோட ஏடிஎம் கார்டுல பின்னாடி 3 டிஜிட் இருக்கும். சோ அது மேபி யாருக்கும் தெரியாம இருந்துச்சுன்னா நான் அதையும் சொல்லிக்கிறேன். சோ சிவிவிங்கிறது ஒரு நம்பர் கேட்டிருக்கும். அது வந்து உங்க கார்டுக்கு பின்னாடி இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆஃபர் வச்சு நம்ம வந்து அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஆர்டர் ஐடியும் நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களோட டேஷ்போர்ட்ல போய் அந்த அக்கவுண்ட் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து உடனே நீங்க பர்ச்சேஸ் பண்ண உடனே வந்து கார்டு மூலமா பண்ணீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் குள்ள வந்துரும். அதே நீங்க கிரிப்டோ மூலமா பண்றீங்கன்னா மேபி ஒரு 10 மினிட்ஸ்ல இருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். ஓகேங்களா? சோ அதனால வெயிட் பண்ணுங்க, பயப்படாதீங்க. சோ 15 மினிட்ஸ்ல வரல அப்படின்னா டைரக்ட் நீங்க லைவ் சாட்ல போய் லைவ் சாட் பண்ணீங்கனாலே அவங்களே உங்களுக்கு அக்கவுண்ட் வந்து உடனே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ அதனால இங்க எங்கேயுமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா தான் உங்களுக்கு ஸ்டெப் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து டேஷ்போர்ட் பேஜுக்கு போய் பார்க்கலாம். சோ நம்மளோட ஹோம் பேஜ் வந்தாச்சு. இப்போ நமக்கு வந்து இங்க வந்து அக்கவுண்ட் ஓவர்வியூ கொடுத்து இதுல வந்து நமக்கு இப்போ கரண்ட்லி அந்த அக்கவுண்ட் வந்து நமக்கு கார்டு தான் பார்க்கலாம். சோ இன் ப்ராக்ரஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம மிச்ச அக்கவுண்ட் எல்லாத்தையும் நான் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலி. சோ இப்போ வந்து இது விசிபிள் இருக்கிற அக்கவுண்ட் மட்டும் உங்களுக்கு காட்டுது. ஓகேங்களா? சோ ஓகே ஃபைன். இப்போ நமக்கு கார்டு மூலமா பேமெண்ட் பண்ணதுனால இமிடியேட்டா எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? சோ ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல. ஆனா கிரிப்டோ மூலமா பண்றீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதுக்கு நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து இன் ப்ராக்ரஸ்ல இருக்குது. நான் எப்போ ட்ரேட் போறேனோ அதுக்கப்புறம் ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா இதுலயே உங்களுக்கு வந்துரும். ரிசல்ட்ங்கிறதுல உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? இப்போ இதுல நான் டேஷ்போர்ட் கொடுத்தும் போய்க்கலாம். இல்ல நான் இந்த டேஷ்போர்ட் பேஜுக்குள்ளேயும் தனியா போய்க்கலாம். இப்போ நான் இதுல டேஷ்போர்ட் கொடுக்குறேன். சோ நம்மளோட டேஷ்போர்ட் கொடுத்தனா இந்த இடத்துல வந்து டேட்டா எதுவும் இப்போ காட்டல. ஏன் அப்படின்னா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட போட்டதுக்கு அப்புறம் தான் இங்க கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷோ ஆகும். அது வரைக்கும் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களோட அக்கவுண்ட் நம்பர் காட்டுது. ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகல. அதான் நீங்க ட்ரேட் போட்டா தான் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட MT4 ஓட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் எல்லாம் இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்றேன் பாருங்க. சோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து நம்மளோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து ஹைட் ஆகிருக்கும். இதுல நீங்க ஷோ கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் தெரியும். ஓகேங்களா? நீங்க ஷோ கொடுத்து நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்வர் என்ன சர்வர், பிளாட்ஃபார்ம் என்ன பிளாட்ஃபார்ம். வெப் ட்ரேடர் வந்து இதுல கிடையாது. ஆக்சுவலி திங்க் மார்க்கெட்ல வந்து வெப் பிளாட்ஃபார்ம் கிடையாது. நீங்க சாஃப்ட்வேர்ல தான், அதாவது MT4 MT5 சாஃப்ட்வேர்ல தான் போடணும். சோ அதனால நாட் அவைலபிள்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? சோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கம்ப்ளீட்டா இதுல வந்துரும். ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு வந்து அக்கவுண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. சோ இதுல நமக்கு காமிச்சிருச்சு அப்படினாலே அக்கவுண்ட் வந்து நமக்கு பர்ச்சேஸ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. And இந்த மாதிரி எந்த ஒரு ஃபண்டிங் கம்பெனில உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படினாலும் எங்க நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் and ஸ்கிரீன்லயே ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.